கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை கூட உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். எங்களோடு இணைந்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை தேவநீர் ஆசீர்வதிங்க. எங்களோடு என் தேவநீர் இடைபடுங்க. ஆறு முதல் முடிவரை என் தேவநீர் பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசு உங்களை ஜெபிக்கிறேங்க. ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே என்ற பாடலை பாடி தேவநாமத்தை நாம் உயர்த்துவோம். நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுவோம். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. சொல்லுவோம். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. ஆமென். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறொன்று செய்வார். பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க உன்னை வேறொன்று செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே. ஆமென். பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. சொல்லுவோம். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை
ஒருவருக்கே செலுத்துகிறோம் டாடி. பரிசுத்தரே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. எங்கள் பலவீன நேரங்களில் அப்பா எங்களுக்கு பலனை தந்து அப்பா வழி நடத்தி வருகிற எங்கள் தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கே மகிமை 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 ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆமெனப்பா. இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே முழுவதும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாதவர்களை செய்யக்கூடாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்பா. நீர் இந்த ஆராதனையில் அப்பா ஆசீர்வாடின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. மீதியாக இருக்கிற யாவற்றையும் உங்களுடைய கருத்தில் தருகிறேன். நீரே ஆசீர்வாதம் பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிற போதகர் தேவ செய்தி உங்களுக்காய் வழங்குவார்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்லலாம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசி கேட்போம். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோமானால் சிறு வயது முதல் முதிர் வயது வரைக்கும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தோமானால், படிக்கும் பொழுது நாம் படித்து அந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்துருவோமா? அடுத்து படித்து முடித்த பிறகு நம்ம வேலைக்கு போய் நல்ல ஒரு வேலையில் உட்காந்துருவோமா? நல்லா சம்பாரிச்சிடலாமா? அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம புள்ள குட்டிய மனைவியை நல்லபடியாக பார்த்துக்க முடியுமா? இப்படி சொல்லி சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பயம் என்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே 2 நபர்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால், சீரிய ராஜா எலிசாவை சிறைபிடித்து வரும்படி நிறைய வீரர்களை, நிறைய குதிரை ரத்தனங்களையும் அவர்களுக்கு முன்பாக அவர் எதிர்த்து அனுப்புகிறார். கேயாசி அதிகாலை எழுந்தவுடன் வெளியே வந்து பார்த்தபோது அவர்களை சுற்றி அந்த மலை முழுவதும் அவர்களை எதிர்த்து நிறைய பேர் வந்து நிற்கிறதை அவர் பார்த்து பயப்படுறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ என்று சொல்லி கதறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எலிசா, ஏன் நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவர் சொல்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உடனே எலிசா சொல்கிறார், இவர் கண்களை திறக்கும்படியாக ஜெபம் பண்ணி கேயாசியுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படுகிறது. உடனே கேயாசி பார்க்கிறார், அக்கினிமயமான குதிரை ரதங்களும் அவர்கள் அதிகமாக சுற்றி இருப்பதை கேயாசி பார்க்கிறார். இதை பார்த்த உடனே கேயாசிக்கு பயம் போய்கிறது. எலிசா பார்த்த விதமாக தான் ஒருவேளை கேயாசி பார்த்திருந்தால் அவனும் பயந்திருக்க மாட்டான். ஆனால் எலிசா பார்த்த விதம், ஆவிக்குரிய கண்களில் எனக்காக நிற்கிற கூட்டத்தை, எனக்காக என் தேவன் அக்கினிமயமான குதிரை ரதங்களை எனக்காக அனுப்பியிருப்பார் என்பதை நம்பி அவன் நிற்கும் பொழுது அவன் பயமில்லாத ஒரு மனிதனாக அங்கே காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு குழந்தை ட்ரெயினில் போகும் பொழுது கூட இருக்கிற பயணிகள் எல்லாம் ட்ரெயின் போகிற வேகத்தினால பயந்து கொண்டு இந்த ட்ரெயின் சரியான பாதையில் போயிடுமா, முடிஞ்சிடுமா இந்த பயணம் கரெக்டாக, இல்லை எதனா ஒன்று ஆயிடுமான்னு சொல்லி பயந்து கொண்டு அநேக பயணிகள் அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் நல்லா சந்தோஷமாக சிரித்து விளையாடி ஓடி ஆடி விளையாண்டுருக்கு. அந்த குழந்தை விளையாடுறத பார்த்து ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஏன் பாப்பா உனக்கு பயமே இல்லையா, இந்த ட்ரெயின் இவ்வளோ வேகமாக போகுது, நீ பயமே இல்லாமல் விளையாண்டுருக்கிய ஜாலியா அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லிட்டான், எனக்கு ஏன் பயம் இருக்கணும், இந்த ட்ரெயினை ஓட்டுறதே எங்கள் அப்பா தான், அப்பயே நான் பயப்படணும் அப்படி சொல்லி அந்த குழந்தை சொல்லுமா. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த குழந்தைக்கும் அந்த ட்ரெயின் ஓட்டுறது யாருன்னு தெரியாமல் இருந்திருந்தா அந்த குழந்தையும் பயந்த ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டிருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு என்ன வேணா பிரச்சனைகள் வரட்டும், எப்படிப்பட்ட காரியங்கள், தவறான காரியங்கள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலை இருந்தாலும், நம்மளோடு இருக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறவர் தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் இருப்போமானால், அந்த குழந்தையைப் போல நம்மளும் பயமில்லாதவர்களாய், எலிசாவை போல நம்மளும் பயமில்லாதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து முடிக்க முடியும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை பயத்தோடு இந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால், அடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியலையே, சில காரியங்களை குறித்து இப்போ வரைக்கும் மனதில் அச்சத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று. அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனமும் அதே போல ஏசாயா 41:13 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பயப்படாது, நான் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எலிசாவை போல நாம் ஆவிக்குரிய கண்களில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயமில்லாமல் வாழ்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்போம். அல்லேலூயா. யாவரும் சேர்ந்து கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஆண்டவரே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை நாங்கள் பயத்தோடு இந்த இடத்துல இருப்போமானால் எங்கள் பயங்களை எடுத்து போடுவீராக. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்த்தும் விதமாக அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு வெற்றியை காண செய்வீராக ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய தைரியத்தை தருவீராக. தைரியத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்புவீராக அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு இருங்க, நீர் பேச முடியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.